மத்தேயு 25வது அதிகாரம். நம்ம எல்லாருமே நம்முடைய வேத புத்தகத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். முதல் வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனத்தில் இருப்பதை நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். இந்த வசனங்களில் 10 கன்னிகைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த 10 கன்னிகைகளில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். மணவாளனுக்காக இந்த கன்னிகைகள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். மணவாளன் வருவதற்கு நேரம் தாமதமாகிவிட்டது. மணவாளன் வரும்பொழுது அவரை எதிர்பார்த்து ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடு கூட சென்றார்கள். ஆயத்தம் இல்லாத 5 கன்னிகைகள் மணவாளனோடு கூட செல்லும் பாக்கியத்தை அவர்கள் இழந்து போனார்கள். இதுதான் இந்த வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நாம் வாசித்து நாம் அறிந்து கொள்ள போகிறோம். முதல் வசனத்தில் 10 கன்னிகைகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. பரலோக ராஜ்யம் 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லி முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 2வது வசனத்தில் 10 கன்னிகைகளிலே 5 பேர் புத்தியுள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. 3வது வசனத்தில் புத்தி இல்லாதவர்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் தீவட்டி தொடர்ந்து எரிந்து வெளிச்சம் கொடுப்பதற்கு கூட எண்ணெயை கொண்டு போகவில்லை. 4வது வசனத்தில் புத்தியுள்ள கன்னிகைகள் தீவட்டியையும் எடுத்துக்கொண்டார்கள், பாத்திரத்தில் எண்ணெயையும் எடுத்துக்கொண்டு போனார்கள். 5வது வசனத்தில் மணவாளன் வருவதை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் கன்னிகைகள். ஆனால் மணவாளன் வருவதற்கு தாமதமாகிவிட்டது. மணவாளன் வருவதற்கு தாமதமாகிவிட்டதுனால தூக்க மயக்கம் எல்லாரும் தூங்கிட்டாங்க. 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 6வது வசனத்தில் நடு ராத்திரியில் ஒரு சத்தம், மணவாளன் வந்துட்டாரு, புறப்படுங்கள், எதிர்கொண்டு புறப்படுங்கள் என்று சொல்லி ஒரு சத்தம். 7வது வசனத்தில் 10 கன்னிகைகளும் மணவாளனை எதிர்கொண்டு புறப்படுவதற்கு ஆயத்தமானாங்க. 8வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், புத்தி இல்லாதவர்கள் தீவட்டியை மட்டும் கொண்டு போனார்கள். ஆனால் அந்த தீவட்டி மணவாளன் வரும் வரைக்கும் அது எரிந்து வெளிச்சம் கொடுக்க முடியல. தொடர்ந்து அந்த தீவட்டி எரிந்து வெளிச்சம் கொடுக்க வேண்டுமானால் கூட எண்ணெயை கொண்டு போயிருக்க வேண்டும். அவர்கள் எண்ணெயை கொண்டு போல. ஆகவே அந்த வெளிச்சம் அணிந்து போகக்கூடியதாக இருக்கிறது. மணவாளன் வர தாமதமானபடினாலே, எண்ணெய் இல்லாததுனால இந்த எண்ணெயை கொண்டு போன புத்தியுள்ள கன்னிகை இடத்துல எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெயை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் புத்தியுள்ள கன்னிகைகள் எங்ககிட்ட இருக்கிற எண்ணெயை நாங்கள் உங்களுக்கு கொடுத்தோன்னா உங்களுக்கும் அந்த எண்ணெய் போதாது, எங்களுக்கும் அந்த எண்ணெய் போதாது. அதனால் உங்களுக்கு என்ன வேணும்னா எண்ணெயை விற்கிற இடத்துல போயிட்டு நீங்கள் அந்த எண்ணெயை வாங்கி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி புத்தியுள்ள கன்னிகைகள் புத்தி இல்லாத கன்னிகைகள் கிட்ட என்ன பண்ணிட்டாங்க, சொல்லிட்டாங்க. 9வது வசனத்தில் நாம் இதை வாசிக்கிறோம். 10வது வசனத்தில் எண்ணெயை கொண்டு போகாத புத்தி இல்லாத கன்னிகைகள் எண்ணெயை வாங்குவதற்காக அவங்க போயிட்டாங்க. அப்பொழுது மணவாளன் வந்து விட்டார்.
10வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், மணவாளன் வந்த உடனே தீவட்டி, எண்ணெய் இவைகளெல்லாம் வைத்து கொண்டிருந்த புத்தியுள்ள கன்னிகைகள் மணவாளன் வர எதிர்பார்த்து கொண்டு அவர்கள் ஆயத்தமாக இருந்ததினாலே மணவாளனோடு கூட அவர்கள் போனார்கள். அதற்கு பிறகு நாம் வாசிக்கிறோம், அந்த மணவாளனோடு கூட போன பிறகு அந்த கல்யாண வீட்டினுடைய கதவு அடைக்கப்பட்டு விட்டது. மற்ற கன்னிகைகளெல்லாம் எண்ணெய் வாங்க போன 5 புத்தி இல்லாத கன்னிகைகள் வந்து அவர்கள் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி அவர்கள் கதவை திறக்கும்படி கதவை தட்டுகிறார்கள். ஆண்டவர் என்ன சொன்னார்? 12வது வசனம், உங்களை அறியேன். மணவாளனை எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த கன்னிகைகள் ஆயத்தம் இல்லாததினாலே, அவர்கள் மணவாளனை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாலும் அவர்கள் ஆயத்தம் இல்லாததினாலே அந்த மணவாளனோடு கூட போகக்கூடிய அந்த பாக்கியத்தை அவர்கள் இழந்து போனார்கள். 13வது வசனத்தோடு இந்த சம்பவம் முடியுது. 13வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் விழித்திருங்கள். இது ஒரு தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்களுக்கு இது ஒரு எச்சரிக்கையான ஒரு செய்தியாக தேவன் இதை போதித்தார். நாம் எவ்வளவு விழிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த செய்தியை தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தன்னை பின்பற்றுகிறவர்களுக்கு இயேசு போதித்தார். நாம் எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாம் இயேசுவினுடைய வருகையை எதிர்பார்த்து நாம் காத்து கொண்டிருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இது இயேசுவின் வருகைக்கு நாம் எவ்வளவு விழிப்பாக ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு எச்சரிப்பான ஒரு போதனையை இயேசு போதித்தார். அதைத்தான் 13வது வசனத்திலே இந்த சம்பவத்தை முடிக்கும்போது, மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் நீங்கள் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சம்பவத்தை முடித்தார். இது இயேசுவின் வருகை குறித்து போதித்த போதனை. தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிவிட்டு அவருடைய வருகையை நான் எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு, ஆனால் அந்த வருகைக்கு எவ்விதமான ஒரு ஆயத்தமும் இல்லாதவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால், இந்த சம்பவத்திலே மணவாளன் எப்படி உங்களை அறியேன் என்று சொல்லி 5 புத்தி இல்லாத கன்னிகைகளுக்கு சொன்னாரோ, அதே போல நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி நாம் சொல்லி கொண்டாலும், இயேசுவின் வருகையை எதிர்பார்த்து அதற்கு ஆயத்தம் இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமானால், நம்மையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், உங்களை நான் அறியேன். இது நாம் எவ்வளவு எச்சரிப்பாக, நாம் எவ்வளவு விழிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிற போதனை இது. முதல் வசனத்தில் பரலோக ராஜ்யம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. பரலோக ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது இயேசுவின் 2ஆம் வருகையை குறித்து இது சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது 2 கள்ளர்கள் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டார்கள். அதில் ஒரு கள்ளன் மனம் திரும்பினான். அந்த கள்ளன் இயேசுவை நோக்கி என்ன சொன்னான்? ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும்பொழுது என்னை நினைத்தருளும் என்று சொன்னான். லூக்கா 23வது அதிகாரம் 42வது வசனம். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்றான்.
என்ன சொல்கிறா? இயேசுவே, ஆண்டவரே, நீர் திரும்பவும் வரப்போகிறீர் அல்லவா, இரண்டாவது முறை நீர் வரப்போகிறீரே, அப்பொழுது என்னை நினைத்தருளும் என்று சொல்லுகிறார். இயேசு என்ன சொன்னார்? நான் இரண்டாம் முறை இந்த பூமிக்கு வரும்பொழுது உம்மை நினைத்தருவதல்ல, நீ மனம் திரும்பி இருக்கிறபடினாலே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இன்றைக்கே நீ என்னோட கூட பாரதீசில் இருப்பாய் என்று சொன்னார். அடுத்த வசனம், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பாரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் என்று சொல்லி நாம் மத்தேயு 25வது அதிகாரம் முதல் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது இயேசுவின் இரண்டாம் வருகையை நமக்கு அது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இயேசு ஒரு முறை தன்னுடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். சீஷர்கள் எல்லாம் இயேசுவினிடத்தில் வந்து எங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு போதனை பண்ணுங்க என்று சொல்லி கேட்டாங்க. அப்போ இயேசு அவர்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தார்? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ரெண்டாவது என்ன சொன்னார்? உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி கொடுத்தார். உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இரண்டாவது முறை நீர் வரும்பொழுது உம்முடைய வருகையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறவர்களாக, அதற்கு ஆயத்தமுள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு ஜெபிக்கும்படியான ஒரு போதனையிலே அவர்களுக்கு என்ன பண்ணார்? சொல்லி கொடுத்தார். நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மத்தேயு 25வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் பரலோக ராஜ்யம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? இது இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாவது வருகையை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாவது வருகைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஆயத்தத்தோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும், விழிப்பாக இருக்க வேண்டும். என்று சொன்னால் எப்பொழுது இயேசு வருவார் என்று சொன்னாலும் நாம் எப்பொழுதும் அவருடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கிறவர்களாக, ஆயத்தம் உள்ளவர்களாக நாம் என்ன பண்ணணும்? நாம் இருக்க வேண்டும். எப்பொழுது இயேசுவினுடைய வருகை இருக்கும் என்றாலும் நாம் அதற்கு இயேசுவை எதிர்நோக்கி, அவருடைய வருகையை எதிர்நோக்கி அதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக எப்பொழுதும் நாம் என்ன பண்ணணும்? நான் இருக்க வேண்டும். திரும்பவும் நாம் மத்தேயு 25வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 13வது வசனத்தில் இந்த சம்பவத்தை இயேசு முடித்தார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள் என்று சொல்லி இந்த சம்பவத்தை முடித்தார். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை நாம் ஒருவர் கூட அறிந்து கொண்டிருக்க முடியாது, நாம் ஒருவர் கூட அறிந்து கொள்ள முடியாது. இயேசு எப்பொழுது வருவார் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒருவர் கூட அறிந்து கொள்ள முடியாது. தெளிவாக இது சொல்லப்பட்டிருக்கு. அவர் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால். சிலர் போதிப்பார்கள், இந்த தேதியிலே இயேசு வரப்போகிறார் என்று சொல்லி போதிப்பார்கள், இந்த வருஷத்திலே இயேசு வரப்போகிறார் என்று போதிப்பார்கள், இந்த நாளிலே இயேசு வருவார் என்று சொல்லி போதிப்பார்கள். நம்பக்கூடாது. அது இயேசுவின் போதனை அல்ல, அது மனுஷனுடைய போதனை. இயேசு போதித்த போதனையோடு சம்பந்தம் இல்லாத போதனையை யார் போதித்தாலும் அது மனுஷனுடைய போதனை. நாம் மிகுந்த கவனமுள்ளவர்களாகவும் எச்சரிக்கையுள்ளவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இயேசு வரும் நாளையும் நேரத்தையும் நாம் ஒருவர் கூட அறிந்து கொள்ள முடியாது என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வருகை எப்பொழுது வேண்டுமானாலும் இருக்கலாம். அவர் எப்பொழுது வருவார் என்று சொன்னாலும் நாம் அவரை எதிர்நோக்கி அவருடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாக நாம் என்ன பண்ணோம்? நாம் இருக்க வேண்டும்.
நாம் புத்தியுள்ள கன்னிகைகளைப் போல, 5 புத்தியுள்ள கன்னிகைகளைப் போல நாம் என்ன பண்ணோம்? நாம் இருக்க வேண்டும். இந்த 5 புத்தியுள்ள கன்னிகைகள் எப்படி அவங்க ஆயத்தமாக இருந்தாங்க? மணவாளனுடைய வருகையை எதிர்பார்த்து, அவருடைய வருகை எப்பொழுது வேண்டுமானாலும் இருக்கட்டும் என்று சொல்லி, அந்த மணவாளன் எப்பொழுது வேண்டுமானாலும் வரட்டும் என்று சொல்லி தீவட்டி, அந்த தீவட்டி தொடர்ந்து எரிந்து வெளிச்சம் கொடுப்பதற்கு எண்ணெயை அவர்கள் வைத்து கொண்டிருந்தார். அதுபோலவே நாமும் மணவாளனுடைய வருகை எப்பொழுது வேண்டுமானாலும் இருக்கட்டும் என்று சொல்லி அதற்கு ஆயத்தத்தோடு அந்த எரிந்து வெளிச்சம் கொடுப்பதற்கு எண்ணெயை தீவட்டியை வைத்து கொண்டிருந்த அந்த புத்தியுள்ள கன்னிகையில் போல நாமும் இயேசு கிறிஸ்துனுடைய வருகை எப்பொழுது வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவருடைய வருகை எப்பொழுது அவர் வருவார் என்று சொன்னாலும் அதற்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக அதை எதிர்பார்த்து எதிர்நோக்கி நாம் என்ன பண்ணணும்? நாம் காத்திருக்கிறவர்களாக இருக்கணும். இங்கே எண்ணெய் என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை அது குறிக்கக்கூடியதாக அது இருக்கிறது. தேவனுடைய பிள்ளை என்று நான் சொல்லிவிட்டு பரிசுத்த ஆவியினால் வாழ்கிற வாழ்க்கையை நான் வாழாவிட்டால் நான் புத்தி இல்லாத கன்னிகைகளைப் போல, நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி நான் என்னை சொல்லி கொண்டாலும் இயேசு 2ஆம் வருகையிலே வரும்பொழுது உங்களை நான் அறியேன் என்று சொல்லிவிடுவார். கிறிஸ்தவன் என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளை என்று சொன்னால், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியினால் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் சகோதரா. நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் சகோதரா. ஒரு நாள் அல்ல, ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை அது எவ்வளவு முக்கியமானது என்று சொல்லி அநேகர் நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். சகோதரா, நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிவிட்டு நான் பரிசுத்த ஆவியின் வல்லமையில் வாழாமல் என்னுடைய மாம்ச வல்லமையிலே, என்னுடைய பணத்தின் வல்லமையிலே அவைகளை நான் சார்ந்து கொண்டு வாழ்ந்திட முடியும். நாம் பரிசுத்த ஆவியின் வல்லமையில் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நாம் வாஞ்சிக்க வேண்டும் சகோதரா. நாம் முழுவதும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழணும் சகோதரா. பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசுவின் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர். பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய மணவாளனுக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அருளி இருக்கிறார். தேவனுடைய குமாரனாகிய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து 2வது முறை இந்த பூமிக்கு அவர் வரும்பொழுது அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மனவாட்டியாக நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் சகோதரா. பரிசுத்த ஆவியினால்தான் இயேசுவினுடைய வருகையை எதிர்நோக்கி அவருக்கு ஆயத்தமாயிருக்கிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்திட முடியும். அதற்காகத்தான் தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். இந்த இடத்துல 5 புத்தி இல்லாத கன்னிகைகளை குறித்து நாம் வாசித்தோம். இவர்கள் தங்களை தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டாலும், இவர்கள் இயேசுவினுடைய வருகையை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தாலும், ஆனால் எண்ணெயை கூட கொண்டு போகாதவர்களாக, அவருடைய வருகையை எதிர்நோக்கி அதற்கு ஆயத்தம் இல்லாதவர்களாக அவர்கள் இருந்தார்கள். ஒரு சத்தம் உடனே அங்கே சொல்லப்பட்டது, நடுராத்திரியில் மணவாளன் வந்து விட்டார். சோதரா, இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை ரகசியமாக இருக்கும் என்று சொல்லி போதிக்கிறார்கள். மிகுந்த கவனமுள்ளவர்களாக இருக்கணும். இது மனுஷனுடைய போதனை.
இது இயேசுவினுடைய போதனை அல்ல. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மணவாளன் வரும்போது ஒரு உரத்த சத்தம், மணவாளன் வந்துவிட்டார் என்று சொல்லப்பட்டது. அவர் வரும்போது நம்மை நாம் ஆயத்தப்படுத்துவதல்ல. அந்த புத்தி இல்லாத கன்னிகைகளைப் போல மணவாளன் வந்து விட்டார் என்று சொன்ன உடனே அப்பொழுதுதான் அவர்கள் என்ன இல்லையே என்று சொல்லி அவருக்கு தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் மணவாளனோடு கூட செல்வதற்கு அவர்களுக்கு ஆயத்தம் இல்லாதவர்களாக அவர்கள் இருந்தார்கள். இயேசுவின் வருகை பகிரங்கமாக அது இருக்கும். ரகசியமாக இயேசு வருவார் என்று சொல்லுவதெல்லாம் மனுஷனுடைய போதனை. வேதத்தில் ரகசியமாக வருவார் என்று சொல்லி எந்த இடத்திலேயும் சொல்லப்படலை. அவர் வருவதை நாம் அறியாதவர்களாக நாம் இருப்போம். அந்த நாளும் அந்த நேரத்தையும் நாம் அறிந்து கொள்ள முடியாதவர்களாக நாம் இருப்போமே ஒழிய எப்பொழுது வருவார் என்று சொல்லி நமக்கு அது தெரியாது. ஆனால் அவருடைய வருகை பகிரங்கமாக இருக்கும். வேதத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு முந்தின அதிகாரம் 24வது அதிகாரத்தில் இயேசுவினுடைய வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 24:26 ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்லுவார்களானால் புறப்படாதிருங்கள், ஆண்டவர் வந்துட்டார் என்று சொல்லுவாங்க. புறப்படாதிருங்கள். இதோ அறை வீட்டுக்குள் இருக்கிறார் என்று சொல்லுவார்களானால் நம்பாதிருங்கள். சகோதரா, நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க நம்பணும். மனுஷனுடைய வார்த்தையை நீங்கள் நம்பக்கூடாது. மனுஷன் சொல்லுகிற வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையோடு ஒத்து போகுமானால் அதை நாம் நம்ப வேண்டும். நான் பார்த்திருக்கிறேன், நிறைய கிறிஸ்தவ சகோதரர்களோட நான் பழகி இருக்கிறேன். கிறிஸ்தவ சகோதரர்கள் சொல்லுகிற நிறைய காரியங்கள் தேவனுடைய வார்த்தையோடு ஒத்து போவதில்லை. நான் என்ன செய்திருக்கிறேன்? இப்படிப்பட்ட சகோதரர்களோடு கூட இருக்கிற ஐக்கியத்திலிருந்து நான் என்னை விலக்கி கொண்டிருக்கிறேன். ஏன்? நாம் தேவனுடைய வார்த்தையை மாத்திரம்தான் நாம் நம்பணும். நாம் மனுஷனுடைய வார்த்தையை நம்பக்கூடாது. தேவனுடைய வார்த்தை பொய் சொல்லாது. மனுஷனுடைய வார்த்தை அது பொய்யாக இருக்க முடியும். மனுஷன் சொல்லுகிற வார்த்தை தேவன் சொல்லுகிற வார்த்தையோடு ஒத்து போகுமானால் அதை தான் நாம் நம்ப வேண்டும். இந்த இடத்துல இயேசு சொன்னார், அறை வீட்டுக்குள்ளே வந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன பண்ணக்கூடாது? நம்பாதிருங்கள். 27வது வசனம், மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். அப்படி ஒரு மின்னல் ஒரு பக்கம் தோன்றி ஒரு பக்கம் இருக்கோ, அதை எப்படி நாம் பார்க்க முடியுமோ அவருடைய வருகையும் ஒரு மின்னலை போல அது இருக்கும். தொடர்ந்து நீங்கள் இதற்கு கீழாகலாம் நீங்கள் வாசித்தீங்கன்னா 30வது வசனம், அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். மத்தேயு 25வது அதிகாரத்தில் வாசத்தை இல்லையா, மணவாளன் வந்து விட்டார் என்று சொல்லி ஒரு சத்தம் அங்கே வந்தது. அதே தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 31 வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலிருந்து கூட்டி சேர்ப்பார்கள். சகோதரா, பரிசுத்த ஆவியினாலே வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகள், அவரை சார்ந்து வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகள், அவராலே அவருக்கென்று வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகள்,
அப்படிப்பட்டவர்களை ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனை அவர்களை கூட்டி சேர்ப்பார், தன்னோடு சேர்த்து கொள்ளும்படி. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொன்னால் ஏதோ நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் அல்ல. நான் தேவனுடைய பிள்ளையாக இருந்து நான் அவரையே சார்ந்து கொண்டு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அவரால் அவருக்கென்று ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருப்பது. இயேசுவினுடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காகத்தான் பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அருளி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரால் தான் தேவனுடைய குமாரனாகிய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு மணவாட்டியாகிய நாம் ஆயத்தமாக இருக்க முடியும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாக நாம் வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவர் எப்போ வருவார் என்று நமக்கு தெரியாது. மணவாளன் வர தாமதமானது போல அவர் எப்போ வருவார் என்று சொல்லி நமக்கு தெரியாது. அவர் எப்பொழுது வந்தாலும் அவரை எதிர்கொண்டு புறப்படுவதற்கு, அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக நாம் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு வாழ்கிற ஜனங்கள் தான் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். நான் வெறுமனமே தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவர்கள் அல்ல. நாம் தேவனுடைய பிள்ளையாக இருந்து கொண்டு தேவனுடைய ஆவியினால் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவர்கள் தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியினால் வாழ்கிற வாழ்க்கை குறித்து எந்த அளவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம் சகோதரா? ஒவ்வொரு நாளும் நான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு வாழ வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை எத்தனை பேருக்கு இருக்கிறது சகோதரா? பரிசுத்த ஆவியின் வல்லமை இல்லாமல் இயேசுவின் வருகைக்கு ஒரு ஆயத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை என்னால் வாழ்ந்துட முடியாது என்று சொல்லி எத்தனை பேர் நம்மிலே நாம் பரிசுத்த ஆவியின் வாழ்கிற வாழ்க்கையை நாம் வாஞ்சித்து கொண்டிருக்கிறோம் சகோதரா? எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு தேடுதல் நமக்கு இருக்கிறது? எத்தனை பேர் இப்படிப்பட்ட வாழ்க்கைக்காக தேவனிடத்திலே நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம்? என்ன இல்லாததுனாலே மணவாளன் வரும்பொழுது அவர்கள் மணவாளனோடு கூட செல்லும் பாக்கியத்தை இழந்து போனார்கள் புத்தி இல்லாத கன்னிகைகள். போய் எண்ணெயை வாங்கி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எண்ணெயை எப்படி வாங்கி கொள்வது? எண்ணெய் விற்கிறவங்க கிட்ட போய் நீங்கள் எண்ணெய் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி புத்தி உள்ள கன்னிகைகள் புத்தி இல்லாதவர்களை சொன்னாங்க. எண்ணெயை எப்படி நாம் வாங்கி கொள்கிறது சகோதரா? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட வாழ்க்கையை நாம் எப்படி வாழ்கிறது சகோதரா? பரிசுத்த ஆவியை நாளையே வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நாம் எப்படி வாழ்வது சகோதரா? சகோதரா, உன் மாம்ச வாழ்க்கைக்கு நீ சிலுவையை எடுத்துக்கொள்ள வேண்டும் சகோதரா. சிலுவையை எடுத்துக்கொள்வது தான் பரிசுத்த ஆவியினால் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறது சகோதரா. சிலுவையை நீ எடுத்துக்கொள்ளாவிட்டால் பரிசுத்த ஆவியினால் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்துட மாட்டோம். எண்ணெயை விற்கிற இடத்துல போய் எண்ணெயை வாங்கி கொள்ளுங்கள் என்று சொன்னால் நம்முடைய சுயம் சாவதற்கு நாம் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும் சகோதரா. சுயத்துக்கு மறிக்கிற ஒரு வாழ்க்கையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சகோதரா. கலாத்தியர் 5வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். சகோதரா, சிலுவையில் அறையப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. எப்பொழுதுமே நாம் ஆயத்தமா இருக்கணுமா? எப்பொழுதுமே தீவட்டி எரிந்து வெளிச்சம் கொடுக்கும்படி நம்மிடத்தில் எண்ணெய் இருக்கணுமா? மணவாளன் எப்பொழுது வந்தாலும் அவரை எதிர்கொள்வதற்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களா இருக்கணுமா? சகோதரா, சிலுவையை நீ எடுத்துக்கொண்டவனாக நீ இருக்க வேண்டும். சிலுவைக்கு உன்னை மறிக்க கொடுக்க வேண்டும். உன் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறையப்படுவதற்கு நீ உன்னை கொடுக்க வேண்டும் சகோதரா. சிலுவையை எடுத்துக்கொள்ளாமல் நான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன், நான் பரிசுத்த ஆவியினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்வார்களானால் அது தேவனுடைய போதனை அல்ல, அது இயேசுவின் போதனை அல்ல.
அது மனுஷனுடைய போதனை. இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். நீ சிலுவை எடுத்து வாழ வேண்டும் என்று சொல்லி இயேசு ஒருபோதும் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டார். என்னை பின்பற்றி வர விரும்பினால் நீ சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி என்று சொல்லுவார். நம்மை கட்டாயப்படுத்தி அவருக்கென்று நாம் வாழும்படி இயேசு ஒருபோதும் நமக்கு போதிக்க மாட்டார். இயேசு என்ன சொன்னார்? நீ என்னை பின்பற்ற விரும்பினால் நீ சிலுவையை எடுத்துக்கொண்டு வாழ விரும்பினால் நீ அவரை பின்பற்றலாம். நீ சிலுவையை எடுத்துக்கொள்ள விரும்பாவிட்டால் உன்னுடைய விருப்பப்படி நீ வாழலாம். அவருடைய விருப்பம் என்ன? சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும். அவருடைய விருப்பத்துக்காக ஒருபோதும் நம்மை கட்டாயப்படுத்த மாட்டார். நீ சிலுவை எடுத்துக்கொள்ளாத ஒரு கிறிஸ்தவனாக நீ வாழ்ந்தாலும் தேவன் உன்னை விட்டு விடுவார். புத்தி இல்லாத 5 கன்னிகைகளைப் போல 2ஆம் வருகையிலே மணவாளனோடு கூட போகிற அந்த பாக்கியத்தை நாம் இழந்து போவோம். மணவாளன் தன்னோடு சேர்த்துக்கொள்ளும் ஒரு மணவாட்டியாக நாம் இல்லாவிட்டால் நாம் அந்த பாக்கியத்தை நாம் இழந்து போவோம். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை நாம் ஒவ்வொருவரும் எதிர்நோக்கி நம்ம ஆயத்தத்தோடு காத்திருக்கணும் சகோதரா. நாம் விழிப்பாக இருக்கணும். நிறைய வஞ்சிக்கும்படியான போதனைகளை பிரசங்கிப்பார்கள். நாம் தேவனுடைய போதனை தானா? இது இயேசுவின் போதனை தானா? இல்லாவிட்டால் இது மனுஷனுடைய போதனையா என்று சொல்லி நாம் மிகுந்த கவனம் உள்ளவர்களாக, நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் சகோதரா. இதே அதிகாரத்துக்கு முந்தின அதிகாரத்தில் இயேசுவினிடத்தில் சீஷர்கள் கேட்டார்கள். 24வது அதிகாரத்தில் 3வது வசனம். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார். சீஷர்கள் கேட்டாங்க, நீர் 2ஆம் முறை வரப்போகும்போது உம்முடைய வருகையை நாங்கள் எப்படி அறிந்து கொள்வது? எங்களுக்கு அடையாளம் என்று சொல்லி கேட்டார்கள். ஆண்டுடைய வருகையும் உலகத்தின் முடிவும் ஒன்று போலவே சம்பவிக்கும். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. 2 கேள்விகளை கேட்டார்கள். ஒன்று, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று சொல்லி கேட்டார்கள். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி நிறைய கிறிஸ்தவ செய்திகள் பிரசங்கிக்கப்படுகிறது. என்ன பிரசங்கிக்கிறாங்க? யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, ஆகவே இயேசுவினுடைய வருகைக்கு இவைகளெல்லாம் அடையாளம். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், சமீபத்தில் கொரோனா தொற்று நோய், இயேசுவின் வருகைக்கு இவைகளெல்லாம் அடையாளங்கள். பூமி அதிர்ச்சி, இவைகளெல்லாம் என்னது? அடையாளங்கள். இப்படி நிறைய அடையாளங்களை குறித்து ஜனங்களுக்கு போதிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், அவருடைய வருகை சமீபமாகிவிட்டது என்று சொல்லி போதிக்கிறார்கள். இப்படி ஜனங்களுக்கு போதிக்கும் பொழுது ஜனங்களெல்லாம் ஒரு பயம், அவங்களுக்கு ஒரு பயம் வந்து விடுகிறது. ஒரு பயத்தின் அடிப்படையிலே பயந்து இயேசு வரப்போகிறார், யுத்தங்கள் நடக்கிறது, பூமி அதிர்ச்சிகள் நடக்கிறது என்று சொல்லி ஒரு பயந்து அவருடைய வருகையை எதிர்நோக்கி இருக்கிற ஜனங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இயேசுவினுடைய வருகைக்கு இயேசு சொன்ன முதல் அடையாளத்தை பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் பிரசங்கிக்கிறதில்லை. ரொம்ப குறைவான செய்திகள் தான் இயேசு சொன்ன முதல் அடையாளத்தை பிரசங்கிக்கிறார்கள். இந்த முதல் அடையாளம் என்ன? 4வது வசனம் 5வது வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிற நாம் மற்றவர்களாலே வஞ்சிக்கப்படுவோம்.
மற்றவர்களாலே என்று சொன்னால் நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லாதவர்கள் அல்ல, தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற மற்றவர்களாலே நாம் வஞ்சிக்கப்படுவோம். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்று சொன்னால், இந்த மற்ற அடையாளங்கள் எல்லாம் நடக்கிறது உண்மையாக இருந்தால், இந்த அடையாளம் நடக்கிறதும் உண்மையாக இருக்குமா இருக்காதா? ஆனால் இதை நீங்கள் எப்போதாவது கிறிஸ்தவ செய்திகளிலே கேட்டிருக்கிறீங்களா? ஒரு கிறிஸ்தவன் இன்னொரு கிறிஸ்தவனை வஞ்சிப்பான் என்று சொல்லி யாராவது போதித்ததை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? எத்தனை செய்திகள் நீங்கள் அப்படிப்பட்ட செய்திகளை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்? இதை விட்டுட்டு அத்தனையும் சொல்லுவார்கள், ஆனால் இதை சொல்ல மாட்டார்கள். இயேசு கிறிஸ்து வருவது உண்மையானால், அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்று சொன்னால், நடக்கிற அடையாளங்கள் எல்லாம் அவருடைய வருகையை காண்பிக்கிறது என்று சொன்னால், இந்த முதல் அடையாளமும் அவருடைய வருகையை காண்பிக்கக்கூடியதாக இருக்கணும் அல்லவா? முதல்ல என்ன சொன்னார்? வஞ்சிக்கப்படுவீங்க, ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு தெரியுமா, நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிற அநேகர் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சகோதரா. எப்படி யுத்தங்கள் நடக்கிறது உண்மையோ, எப்படி கொள்ளை நோய்கள் வருகிறது உண்மையோ, எப்படி பூமி அதிர்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது உண்மையோ, அவருடைய வருகையின் அடையாளத்தை காண்பிக்கிறது போல இதே போல வஞ்சிக்கப்படுகிறதும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய போதனையா இல்லையா என்பதை நாம் கவனிக்காத பட்சத்திலே சகோதரா, நாம் வஞ்சிக்கப்படுவோம். மனுஷன் போதிக்கிற போதனைகள் எல்லாம் ஆண்டவர் போதித்த போதனையோடு ஒத்து போகிறதா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இந்த இடத்துல எப்படி நாம் வஞ்சிக்கப்படுவோம் என்று சொல்லி அடுத்த வசனத்திலே சொல்லியிருக்கிறார். 5வது வசனத்திலே, ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு, என் நாமத்தை தரித்து கொண்டு என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இதில் முழுசாக நான் படிக்கிறேன். நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். ஒரு கிறிஸ்தவன் நான் தான் இயேசு, நான் தான் கிறிஸ்து என்று சொல்லி வஞ்சிப்பானா? வந்து அப்படி அல்ல அதனுடைய பொருள். அப்படி யார் சொன்னாலும் நாம் நம்ப மாட்டோம். யாராவது வந்து நான் தான் இயேசுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நாம் ஒருவர் கூட நம்ப மாட்டோம். நான் தான் இயேசு கிறிஸ்து, நான் தான் இயேசு என்று சொன்னால் ஒருவர் கூட நம்ப மாட்டோம். நானே கிறிஸ்து என்று சொன்னால் இயேசுதான் கிறிஸ்து, இயேசுதான் மெசையா, இயேசுதான் இரட்சகர், இயேசுதான் நம்மை ரட்சிக்கிறவர், எல்லாவற்றையும் சரியாக போதிப்பார்கள். இப்படி சொல்லிதான் நம்மை வஞ்சிப்பார்கள். இயேசுவை பற்றி சொல்லாமல் நம்மை வஞ்சிக்க முடியாது. இயேசுவை பற்றி பேசாமல் வேறு எதையோ பற்றி பேசினால் நீங்களும் நானும் கேட்போமா? இந்த வேதத்தை எடுத்துக்கொண்டு உங்கள் வீட்டுக்குள் வராமல் நான் வேறொரு வேதத்தை எடுத்துக்கொண்டு நான் உங்கள் வீட்டுக்குள் வந்தால் நீங்கள் என்னை அனுமதிப்பீர்களா? இந்த வேதத்தை எடுத்துக்கொண்டு வந்து தான் நான் உங்களை வஞ்சிப்பேன். இயேசுதான் கிறிஸ்து என்று சொல்லி தான் நான் உங்களை வஞ்சிப்பேன். இயேசுதான் இரட்சகர் என்று சொல்லி நான் உங்களை வஞ்சிப்பேன். இயேசுதான் மெசையா என்று சொல்லி உங்களை வச்சு வஞ்சிப்பேன். இயேசுதான் உங்களை மன்னிக்க முடியும் என்று சொல்லி. இவர்கள் சொல்வதெல்லாம் உண்மை. இப்படி சொல்லிதான் நம்மை என்ன பண்ணுவாங்க? வஞ்சிப்பார்கள். சகோதரா, நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற போதனைகள் எல்லாம் இயேசுவின் போதனை தானா அல்லது மனுஷனுடைய போதனையா? நாம் மிகுந்த கவனம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாஞ்சிக்கணும். பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு, மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாக நம்மை தயார் செய்வதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே நாம் இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு எளிதான உதாரணத்தை நாம் பார்க்க முடியும். ஆபிரகாம் இருந்தார். ஆபிரகாமுக்கு மகன் ஈசாக்கு இருந்தார். ஈசாக்குக்கு மணமாட்டி ரெபேக்காள் இருந்தால், இந்த ரெபேக்காளை ஈசாக்கோடு சேர்ப்பதற்கு எலியேசர் இருந்தார். ஆபிரகாம், ஈசாக்குக்கு மணவாட்டி ரெபேக்காள், இந்த மணவாட்டியை ஈசாக்கோடு சேர்ப்பதற்கு எலியேசர்.
இவைகளெல்லாம் எதை சித்தரிக்கிறது என்று சொன்னால், எப்படி ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்குக்கு, மணவாளனாகிய ஈசாக்குக்கு மணவாட்டி ஆகிய ரெபேக்காலை ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்து சேர்க்கும்படி எலியேசரை அனுப்பினது போல, பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசுவுக்கு, மணவாளனாகிய இயேசுவுக்கு மணவாட்டி ஆகிய நம்மை ஆயத்தப்படுத்தி அவரோடு சேர்ப்பதற்கு பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். சகோதர, பரிசுத்த ஆவியினாலே நாம் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். நாம் புத்தியுள்ள ஒரு கன்னிகைகளாக நாம் இருக்க வேண்டுமானால் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். நாம் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாக இருந்தால் பயந்து யுத்தங்கள் நடக்கிறது, பூகம்பம் நடக்கிறது, பூமி அதிர்ச்சி நடக்கிறது, கொள்ளை நோய் வருகிறது, ஆண்டவர் வரப்போறார், இயேசு வரப்போறார் என்று சொல்லி ஒரு பயத்தின் அடிப்படையிலே நம்மை நாம் தயார் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பரிசுத்த ஆவியினாலே நாம் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது எப்பொழுது மணவாளன் வர நேரிட்டாலும், எப்பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை இருக்கும் என்றாலும், நான் அதை எதிர்நோக்கி ஆயத்தம் உள்ளவனாக நான் என்ன பண்ணுவேன்? காத்து கொண்டிருப்பேன். சகோதரா, நீங்கள் எப்படி இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க? உங்களை சுற்றி நடக்கிறதெல்லாம் பார்த்து ரொம்ப பயந்து போயிருக்கிறோமா? இயேசு வரப்போகிறாரு, யுத்தம் நடக்கிறது, பூமி எதிர்ச்சி, கொள்ளை நோய்கள், சுனாமி, இவைகளெல்லாம் நடக்கும். இயேசு சொன்னார், இவைகளெல்லாம் சம்பவிக்கும். நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நம்மை அவருக்கு ஏற்ற ஒரு மனவாட்டியாக நம்மை தயார் செய்வதற்காக பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் பயந்து அவருக்கு நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நாம் எப்பொழுதும் அவருடைய வருகையை எதிர்நோக்கி அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக நாம் இருக்க முடியும். ஆண்டவர் வரப்போறாருன்னு சொல்லி அவருடைய வருகைக்கு நம்மளை பயந்து ஆண்டவர் வரப்போறாருன்னு சொல்லி இவைகளெல்லாம் ஒரு மாய்மாலம். நாம் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாக இருந்தால் எப்பொழுது ஆண்டவருடைய வருகை இருக்கும் என்றாலும் நாம் அவருடைய வருகையை எதிர்நோக்கி விழிப்பாக நாம் இருப்போம், எச்சரிக்கையாக நாம் இருப்போம். வஞ்சகமான எல்லா போதங்களிலிருந்தும் நம்மை நாம் தப்புவித்துக் கொள்வோம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்திட பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருக்காக நாம் எல்லாரும் நன்றி சொல்ல வேண்டும். நம்ம எல்லாரும் பரிசுத்த ஆவியானவருக்காக நன்றி சொல்ல வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இல்லாவிட்டால் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒரு நாள் கூட நாம் வாழ்ந்திட முடியாது. பரிசுத்த ஆவியானவரே நமக்கு நன்றி என்று சொல்லி நாம் சொல்லுவோம். நாம் அப்படிப்பட்ட ஒரு கன்னிகைகளாக, ஒரு புத்தியுள்ள கன்னிகைகளாக நாம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.